அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். தெளிவாக அப்டேட் கொடுக்க வந்திருக்கிறோம். சரிங்களா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போ வரப்போகுது, யார் யாருக்கு வரப்போகுது, யார் யாருக்கு எஸ்எம்எஸ் மெயில் வரப்போகுது, அதே மாதிரி 38 மாவட்டத்துக்கும் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகியிருக்கிறதாக சற்று முன்பு தகவல் வெளியாகியிருக்கு மக்களே. இந்த இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து யார் யாருக்கெல்லாம் வெளியாக போகுது, எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா. இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் கட் ஆஃப் மார்க் என்ன கட் ஆஃபில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, செலெக்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் வெளிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். நமக்கு மெயினாக செலக்ட் ஆனவங்களுக்கு இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் மூலியமாகவும் இன்று முதல் அறிவிக்கப் போவதாகவும் தெளிவாக வெளியாகி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி 38 மாவட்டத்தில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி ஆகிருச்சா, அதே மாதிரி இன்னும் 20% வந்து நேர்காணல் வந்து நடக்காமல் இருந்ததே, அது என்னாச்சு, அதுக்கான அப்டேட் என்ன, அதையும் சேர்த்து தான் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்களா, ஸோ அதை பற்றின அப்டேட் இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறம் இதுக்கான இப்போது ரிசல்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற ரிசல்ட் அப்டேட் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவரும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்தே ஆகணும். கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 2025 ஜனவரி பிப்ரவரிலையாவது இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வருமா வராதா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே கேள்வி அதுதான் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. ஸோ இதுக்கான அப்டேட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஜனவரியில் ஓகேங்களா, ஜனவரி இறுதிக்குள்ளே கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் விற்பனையாளருக்கும் கட்டணருக்கும் சேர்த்து ஒரே டைமில் ஒரே நாளில் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் 38 மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் வெளியிட போவதாகவும் சற்று முன்பு வெளியாகி கொண்டிருக்கிறது. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கட் ஆஃப் மார்க் நிறைய பேர் வந்து என்னன்னே தெரியாமல் இருக்கீங்க. இந்த ரேஷன் கடை வேலைக்கு கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம நேத்திக்கே போட்டிருந்தோம். மினிமம் ஓகேங்களா, மினிமம் 85, 90, 95 இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிசல்ட் வருமா வராதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் வந்து மாவட்ட வாரியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தெளிவாக பாருங்கள், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு கேட்டலாக் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அஃபிஷியலாக இன்னும் வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கல, இன்னும் அது வந்து சேஞ்ச் ஆகலை. சரிங்களா? இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து இது வரைக்கும் நடந்த தேர்வு முடிவுகளில் இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, எப்படி வந்து 38 மாவட்டத்துங்களுக்கும் ரிசல்ட்டு, அதாவது இந்த நேர்காணல் முடியாமல் 38 மாவட்டத்துக்கும் வெளியிடுவான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு 50 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் விற்பனையாளருக்கும் கட்டணருக்கும் செலெக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் போடுவாங்க, கட் ஆஃப் வைப்பாங்க ஓகேங்களா. அந்த மாவட்டத்தில் கட் ஆஃபில் வந்து டாப் போகிறவங்கள இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து இப்போது மொத்த லிஸ்ட்டுமே சேர்த்து பண்ணுறதுனா லேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து இனி இல்லைனா கண்டிப்பாக வெளியாகும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நிறைய பேர் வந்து இந்த
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமா வந்துடுமா, இல்லை வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வருமா, இல்லை நான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது ரிசல்ட் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் செலக்ட் ஆகிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெசேஜ் மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாகவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நிறைய பேர் நான் வந்து எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ மார்க்கில் நான் செலக்ட் ஆகிருக்கேன், ஸோ என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காங்க, என்னோடய டாக்குமெண்ட்லாம் நான் வச்சுருந்த டாக்குமெண்ட்டுக்கெலாம் என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அடிப்படையில் வந்து முன்னுரிமை கோருபவர்களுக்கு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லெவலில் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ இது இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 2025லேருந்து அரசு வேலைகளுக்கு அனைத்துமே யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, என்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, இந்த மெரிட் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே இனிமேல் வந்து எதுக்கு எவ்வளோ மார்க் வந்து போடுறாங்க, எவ்வளோத்துக்கு நாங்கள் எவ்வளோ மார்க் போடுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இனிமேல் வந்து தெளிவாக வந்து லிஸ்ட் ரெடி பண்ணிகிட்டே தருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், எல்லாருக்குமே கண்டிப்பாக அப்டேட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பில் வந்து இறுதி கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சாச்சு, 2 மகிழ்ச்சிகரமான தகவலும் தெரிஞ்சாச்சு. ஸோ இன்று முதல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இந்த எஸ்எம்எஸும் மெயிலும் வந்து வருமா வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியாகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் தொலைச்சிட்டு இருப்பீங்க நம்பர் எல்லாமே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை வந்து கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து லெட்டரே வந்துடும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே ஓகேங்களா 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து அஃபிஷியலாகவே டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்றத தெளிவாக அப்டேட் செய்தும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இது வரைக்கும் நடக்காமல் நிறைய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் மழை பெஞ்சு வந்து இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதுனால நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பழுதடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நிறைய மாவட்டங்களில் இந்த காரணத்துக்காக தான் நேர்காணல் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 85-90% வந்து நேர்காணல் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்தை வாரியாக ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கான லிஸ்ட்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிடச்சிருக்கிற முக்கியமான அப்டேட் இதுதான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கிடச்சிருக்கிற முக்கியமான அப்டேட் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க. ஸோ முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 93 44 77 38 60. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.